ஆ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் விஜய் அஃபிஷியல் தான் பேசுகிறேன். உங்கள் யூடியூபர் தான் நான். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ராகுல் டிக்கின்னு ஒருத்தர் வந்து இறந்துட்டுருக்காரு. நேற்றா முந்தா நாள் தெரியல. நான் இப்போ தான் யூடியூப் நியூஸ் கேள்விப்பட்டேன் நான். ஆக்சுவலாக அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட வீடியோஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக நல்லா அழகாக பண்ணுவார். அது இல்லாமல் தளபதி வீட்டுக்கெலாம் போயிட்டு, அது வெளியில் போயிட்டு தொட்டு கும்பிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா பண்ணார். நல்ல பையன்தான். பட் ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ டேலண்ட்டில் உள்ள ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்காங்கிறது எனக்கு நம்ப முடியல. சரிங்களா? ஏன்னா நேற்று மைண்ட்லேருந்தே ஃபுல்லாக ஓடிட்டே இருக்குது. நம்ம ஏதாவது வீடியோ ஒன்று பேசி நம்ம அவரை பற்றி பேசி போடணும், அப்போ அது அவருக்கு செய்கிற ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இப்போது உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ என்னென்னா, அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன ரூம்குள்ளே வச்சு தான் பண்ணுவார். வெளியில் நான் நிறைய பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக பண்ணியிருக்காரு. ஒரு ரூம்குள்ளே ஒரு சேர் ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வீடியோ போடுவார். அவர் பண்ண எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். என்னோடய ஒய்ஃப் கிட்டலாம் நான் போய் காமிச்சிருக்கேன். இந்த பாரு, இந்த பையன் பேர் ராகுல், ரொம்ப சூப்பராக பண்ணுறான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அது அந்த ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறாருன்னா, அந்த கண்டென்ட்டில் வந்து என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கோ அந்த கெட்டப் அவர் போட்டிருப்பார். அதுதான் ஹைலைட்டு. இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுனா சேம் கெட்டப்பில் சேம் இதில் பண்ணுவாங்க. ஆனால் இவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா, எந்த கண்டென்ட் பண்ணுறாரோ அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ட்ரெஸ் கோடு அவன்கிட்ட இருக்கும். கரெக்டாக பண்ணுவார், நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக பண்ணுவார். ரொம்ப சீன் இல்லாமல் கேஷுவலாக, அதாவது ஒரு நடிப்பினே காட்டாமல் ஒரு கேஷுவலாக பண்ணிட்டு போவார். அவர் உண்மையாகவே நானும் அவரோட பெரிய ஃபேன் தான். ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து அவரோட பெரிய ஃபேன். ராகுல் அவருடைய பெரிய ஃபேன். அவரோட குடும்பத்துக்கும் அவங்க அதான் என்னை மாதிரி இருக்கிற ஃபேன்ஸுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீன்ஸு சப்ஸ்கிரைப் வந்துட்டுருக்காங்க. நான் புதுசாக வந்திருக்கிறதுனால நான் இதை உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். சரிங்களா? இவ்வளோ காலையில் நான் பேசுகிறேன்னா, எனக்கு இப்போ ஃபுல்லாக அவரை பற்றி தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி போட்டுடலாம், அவருக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு தான் உண்மையாகவே நான் இப்போ ஆக்சுவலாக இப்போ பண்ணனேன். சரிங்களா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை நான் மைண்டில் நினச்சிருக்கேன், நம்ம ஒரு நாள் அவரை மீட் பண்ணி பேசணும், ஒரு நாள் பார்க்கணும், அவரை ஒரு செல்ஃபி எடுக்கணும். சத்தியமாக நான் அப்படி தான் நினச்சேன், ப்ராமிஸாக தான் நினச்சேன். பட் ஆனால் இப்படி நடக்குங்கிறது நான் நினச்சே பார்க்கல. அது இடையில ஒரு 1 வீக் கிட்ட அவரோட வீடியோவோ எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. யூடியூப்லேயோ சரி, எதுலேயுமே சரி. ஆக்சுவலாக யூடியூப் மேக்ஸிமம் அவருடைய, ஆனால் நானும் அவருடைய சப்ஸ்கிரைபர் தான். ஓகேங்களா? எப்படி இந்த மாதிரி பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு உண்மையே புரியல. ஆனால் நல்ல டேலண்டான பர்சன் அவர், வந்து ரொம்ப டேலண்ட். உண்மையாகவே இந்த 27 வயசில் வந்து இவ்வளோ டேலண்ட் வந்து ஒரு வெறி, உழைக்கணுங்கிற வெறி, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிற வெறி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி டேலண்ட்டாக இருக்க முடியும் சொல்லப்போனால். ஏன்னா அவங்க செய்கிற தொழிலில் வந்து உண்மையாக இருக்கும். அவர் இருக்கார். அதில் இன்னும் அவர் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா, அவர் சம்பாதிக்கிறதுல அதில் பாதி அமௌண்ட்டை வந்து வெளியில் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இப்போ ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். சரிங்களா? அவ்வளோ நல்ல பையன். அதான் சொல்கிறேன், நல்லவங்களை வந்து டக்குன்னு கடவுள் வந்து மேலே கூட்டின்னு போயிடுறாரு. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, நம்ம ஒரு வீடு ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போடுறேன். அவன் குடும்பத்துக்கும் நான் முடிஞ்சால் நான் என் சார்பாக ஈரோட்டில் அவர் வீடை நான் கண்டுபிடிச்சி நான் போய் நான் பார்த்துட்டு அவர் ஃபோட்டோவுக்கு பூவோ இல்லை அவங்க வீட்டுக்கு எதாவது ஹெல்ப்போ நான் கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன். நான் பொய் சொல்லலை, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வீடியோலாம், ஒரு வீடியோ எத்தனை வீடியோ வேணாலும் பார்த்துருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவுமே 5 வாட்டி 6 வாட்டி நான் கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். அதாவது சில பேரோட வீடியோலாம் பார்த்தோம்னா ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு மேலே பார்க்க முடியாது, அவ்வளோதான் லிமிட்னு இருக்கும். ஆனால் இவர் வீடியோ எத்தனை வாட்டி பார்த்தாலுமே அந்த சலிப்புத்தன்மை நமக்கு வராது. அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அந்த வீடியோவை. சில வீடியோவில் ஸ்லோவாக நடிச்சிருப்பார், சில வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடிச்சிருப்பார், சில வீடியோவில் கேஷுவலாக பண்ணியிருப்பார், அதுமாதிரி டான்ஸ் பண்ணியிருப்பார், அப்புறம் மொட்டை மாடி வச்சு ஒரு டான்ஸ் பண்ணார். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இந்த மாதிரி பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு மரணம் அடைவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா மரணம் வந்து எப்போ வேணால் யார் வேணும் எப்படி வேணால் வரும், சொல்ல முடியாது எப்படின்னு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக கூட ஒரு ஹோட்டலில் வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார் ஃபேமிலியோட அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து திடீர்னு அப்படியே டேபிள் மேலே சாஞ்சிட்டார். ஆள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட்லேயே இறந்துட்டார். எப்படி டெத்து வந்துன்னே தெரில, ஸ்லீப்பிங் டெத்து மாதிரி அது ஒரு மாதிரியாவது வந்துட்டுருக்கு போல். அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி கிடையாது, நல்ல பையன்.
எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவர் ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் அவர் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம தெரியாமல் தப்பாக சொல்லக்கூடாது. அது இல்லாமல் நல்ல பையன், நல்ல ஆத்மா. அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும். இந்த வீடியோ பார்க்குற என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபரும் அவருக்கு வந்து ஆறுதல் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என் சார்பாகவும் சரி, அவங்க குடும்ப சார்பாகவும் சரி, அவருடைய ஃபேன்ஸ் சார்பாகவும் சரி, அவங்களோட நண்பர்கள் சார்பாகவும் சரி, அவரோட ஆத்மா வந்து நல்லபடியாக மேலே போய் சந்தோஷமாக சாந்தி அடையணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. சரிங்களா? ஒரு யூடியூபராக வந்து என்னால் இப்போதைக்கு இது தான் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸிமம் அவர் வீட்டுக்கு நான் போய் பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதனால் அவரோட ஆத்மா சாந்திக்கு எல்லோரும் நல்லா ப்ரே பண்ணுவோம். என்னோடய சப்ஸ்கிரைப் எல்லாருமே இதில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை பேருமே அவருக்கு ப்ரே பண்ணுங்கள். நான் ரொம்ப நல்ல பையன். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு இடத்துல போய் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நார்மல் அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு வாழ்க்கையில் அவரோட டார்கெட் ஒன்று இருக்கும் மைண்டில். அதை அடையிறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. வீடியோ போடுறது, நடிக்கிறது, கேஷுவலாக டான்ஸ் பண்ணுறது எல்லாமே அதுக்காக தான் பண்ணியிருக்காரு. அது அது பண்ணியிருந்தாருன்னா அதான் ஆக்சிடென்ட் ஆகாமல் இப்போ உயிரோடு இருந்தது பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த வயசில் வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப அபூர்வம். புரியுதுங்களா? மற்ற பசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் ஆக்சுவலாக, அதான் உண்மை. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அவர் குடும்பத்துக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் என்ன மாதிரி இருக்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் அனுதானம் செஞ்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக அவங்க வீட்டை போய் நான் பார்க்குறேன். மிக்க நன்றி. அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும்.